நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய கனவில் ஒரு பள்ளி மாணவனின் அசத்தலான பேச்சு, சீமனாக மாறி அதரை விட்ட அந்த பள்ளி மாணவன், அந்த பேச்சை தான் இந்த கனவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவசாய பணி தீவிரமாக போயிட்டு இருக்கு. கடந்த 4 நாட்களாக கடுமையான விவசாய பணி. அதனால தான் நேரடி கனவில் எதுவும் பதிவிட முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த செஞ்சேரி காட்டில் வெங்காயம் வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதை பிடிங்கிட்டோம். பிடிங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மழை வரப்போகுது இப்போ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால் எப்படியாவது வெங்காயம் தள்ளிட்டு மேலே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஏன்னா வெங்காயம் பிடிங்கிறதுலேருந்து ஒரு 5 நாள் கழிச்சு ஆளுனா தான் அந்த தோகை வாடி கொஞ்சம் பற்ற வைக்கிறது கொஞ்சம் பதமாக இருக்கும். அதுக்கு முன்னாள் நாளும் பச்சையாக இருக்கும். அதனால் எப்படியாவது மழை வராமல் இருந்தால் பரவாயில்ல, அதுக்குள்ளே வெங்காயத்தை அள்ளிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி 2 நாளாக தூக்கமே இல்லைன்னு வச்சிங்களேன். அந்த அளவுக்கு இந்த விவசாய பணிகள்லாம் பார்த்துட்டு இந்த வெங்காயத்தெல்லாம் அள்ளிட்டு கொண்டாந்து நம்ம காட்டில் கொண்டாந்து உரமாக கொட்டி அதை பார்த்தீங்கன்னா 2 நாளாக அதை வகுந்து விட்டு, ஏன்னா அந்த ஈரம் உடணும், அந்த காத்தோட்டம் இருந்தால் தான் எல்லாம் இருக்கும். அந்த ட்ரக்கில் கும்பலாக கொட்டின வகையில் எல்லாம் புழுக்கமாக இருக்கும், ஒரே இடம் அந்த மாதிரி புழுக்கமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா 2ஆக வகுந்து விட்டு இப்போ சாலையாக போட்டிருக்கேன். இன்னும் 2 நாள் கழிச்சு நல்லா அலசி விட்டு, மண்ணுலாம் நிறைய மண் இருக்குங்க, அதெல்லாம் அலசி விட்டு அப்புறம் 2 நாள் கழிச்சு எல்லாம் பட்டறையில் பொருள் அள்ளி வைக்கணும். இப்படி இந்த மாதிரி வேலை காரணமாக நம்மளால் நேரடி கல்வி பதிவிட முடியல. இந்த சமயத்தில் விவசாயத்தை பற்றியே பேசின ஒரு அருமையான அந்த பள்ளி மாணவனுடைய பேச்சை இப்போ நான் இணைக்கிறேன். அந்த மாணவனுடைய பேச்சை கேளுங்க. நீர் இன்று அமைய